ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தூதுவளை பொரியல் பார்க்க போகிறோம். இது நம்ம இருமல், சளி, நம்ம தொண்டை சம்மந்தமான அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது தான் இந்த தூதுவளை. இதை நம்ம ஃபஸ்ட்டு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அந்த முள்ளெல்லாம் இல்லாமல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக எடுத்துக்கணும். எடுத்து அந்த முள்ளெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை சமைக்க முடியும். நீங்கள் நிறைய பேர் தூதுவளை தோசை சாப்பிட்ருப்பீங்க, தூதுவளை துவையல் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் தூதுவளை பொரியல் யாரும் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அதை எப்படி நம்ம செய்ய போகிறதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறோம். தூதுவளையை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறோம். இது 2 மட்டும் போதும். அதிகமாக எதுவுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு வானலை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற தூதுவளையை அதில் சேர்த்துக்கிறோம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு முருங்கைக்கீரை பொரியல் மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம். இதை நம்ம தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு அதிலேயே சேர்த்துக்கலாம். இதை நம்ம அரைக்கணுமோ இல்லை வேறு ஏதாவது பண்ணணுமோன்னு அவசியம் இல்லை. இதை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா தூதுவளை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வெறுசாவே சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.